கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த வேலையில் இந்த வார்த்தை கொடுத்த சபை போதகருக்கும், சபை மூப்பருக்கும், சபை கமிட்டி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸோ கர்த்தர் எனக்கு இந்த தடவை கொடுத்த வார்த்தை வந்து யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஸோ இதில் தாகமாக இருக்கிறேன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போய் ஒரு இடத்துல வந்து பிளட் கொடுக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், இப்போது எல்லோரும் நம்ம பிளட் கொடுக்க போவோம் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கெலாம். அப்போ பிளட் கொடுக்க போகிறப்ப நம்ம சும்மா 1 யூனிட்டா 2 யூனிட்டா எனக்கு கணக்கு தெரியல, அந்த யூனிட் ரத்தம் எடுத்துகிட்டு வெளில வந்தாலும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கேராக இருக்குமா? மயக்கமாக இருக்குமா? ஐயோ ஜூஸ் இருந்தால் இருக்குமோ, ஜூஸு எங்கேயாச்சும் தருவாங்களா, குடித்தா நல்லா இருக்குமா, தலை சுற்று நிற்குமா அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் நம்முடைய தகப்பன் பாருங்கள், எவ்வளோ ரத்தம் சிந்தி அந்த வெயிலில் நின்று அந்த கை காலில் ஆணிகளை பாரிஞ்சு அந்த 4 வார்த்தை பேசிட்டு இந்த வார்த்தையில் என்ன சொல்கிறாரு? தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தாகமாக என்ற வார்த்தை நான் யோசித்தேன், ஏசப்பா தானே இவர், பிதாவோட குமாரன் தானே, ஏன் இவரே வந்து தாகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவரே குடிச்சிருக்கலாமே, பிதா ஹெல்ப் பண்ணியிருப்பார், யார் மூலிமா ஹெல்ப் பண்ணியிருப்பார், ஏன் குடிக்கவில்லைனா அதுக்கப்புறமா தான் போட்டிருக்கு இது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்போமா முன்கூர்த்தி இருக்காங்க, எப்பவுமே முன்னாடியே சங்கீதக்காரன் முன்கூர்த்தி இருக்கான். சங்கீதத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும், போகலாம். சங்கீதத்தில் முன்கூர்த்திருக்கான், இதுமாரி வந்து வேத வாக்கியம் இதுமாரி நடக்கும், அதனால் கர்த்தர் வந்து இந்த பாடுகளை அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூர்த்ததுனால இந்த வேத வாக்கியம் நிறைவேற்றிருக்கு. இந்த தாகமாக இருக்கிறேன்ல நம்ம என்ன தாகம்னு பார்க்கலாமா? ஒரு மாம்சத்துக்குரிய தாகமும் ஒரு ஆவிக்குரிய தாகமும் 2 இருக்குது. இப்போ மாம்சத்துக்குரிய தாகம்னா இருக்கீங்களா? ஓகே. மாம்சத்துக்குரிய தாகம்னா என்னென்னா, இப்போ நம்ம மாம்ச சரீரமாக இருக்கிறோன்னா நம்மளுக்குரிய தாகம் என்னென்னா, நம்மளோட மனுஷனாக இருக்குது. இப்போ நான் செல்வா வந்து ரட்சிப்புக்கு முன்னாடி இருந்தேன்னா, ஐயோ இந்த வீடு நல்லா இருக்கு, இந்த வீடு மாரியே நான் வாங்கணும், ஐயா அந்த பையன் போட்டிருக்க நகை நல்லா இருக்குது, அந்த நகை மாரியே நான் வாங்கணும், இதுதான் மாம்சத்துக்குரிய தாகம். இதே நான் செல்வா வந்து ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டேன்னா அது வந்து என்ன தாகமாகும்? மாம்சத்துக்குரிய தாகம் ஆவிக்குரிய தாகமாக மாறும். அந்த ஆவிக்குரிய தாகமாக நான் மாறிட்டேன்னா நான் என்னோட நினைப்பு எப்படி இருக்கும்? அவன் என்ன போட்டிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிற நிலைமையில் என்னை உயர்த்தி வச்சிருக்கார். அதை நினச்சி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷப்படுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? மாம்சத்துக்குரிக்காரன் கொஞ்சம் கால் வச்சிரும், இப்படி கால் வச்சுட்டு, ஏன் அந்த பையன் போட்டிருக்க சட்டு நல்லா இருக்குடா, இங்கே சர்ச்சில் வந்து கர்த்தாவே நான் அப்படின்னு நினச்சி நம்ம மன்னிச்சிருங்க ஆண்டவர். இப்படி தான் நம்மளோட மனுஷனோட வாழ்க்கை. 2 பக்கமும் டைலமாவா, இங்கே ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால்ன்ற மாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், 1 பேதுரு 2:23 இருங்க. அவர் வயப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம் உறுத்தலாலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஸோ இதில் என்ன சொல்கிறதுனா, பாடுபடும் போது பயம் உறுத்தாமலும், பாடுபடும் போதுனா கர்த்தர் சிலுவையில் அறைகிறப்ப 1 நிமிஷம் கூட, இப்போ நம்மளே மனுஷன், இப்போ சரவணன் நான் சொல்கிறாரு என்னை பார்த்து, தம்பி நீ நாளைக்கு செத்துருவாப்பான்றாரு, அப்போ எனக்கு பயம் எப்படி இருக்கும்? நான் நைட்டு தூங்குவேனா? நான் எனக்கு சரி, என்னை கை கட்டி வச்சு அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு, அப்போ நான் என்னை படுக்க வச்சுட்டு காலில் ஆணி அடிக்கிறாங்க, இந்தா என்னை அடிச்சிக்கப்பா அப்படின்னு கை காமிப்போனா? காமிக்க முடியாது. ஏன்னா பயம். ஆனால் நம்ம தேவனை பாருங்கள், ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லலை. ஏன்னா இது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க, அவர் வந்து இந்த பாடுகளை அனுபவிக்கணும், நம்மளோட பாவங்களை அவர் சுமந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் சிலுவையில் அவ்வளோ பாடுகள், காலில் ஆணியில் அடித்து தலையில் முள்கிரீடம் வச்சு அந்த வெயிலில் நிற்கிறப்பையும் அவர் வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்தார். இதில் பார்த்தோன்னா நான் யோசிப்பேன், இவர் வந்து தேவகுமாரன் தானே, இவருக்கு ஏன் வந்து இத்தனை பாடுகள் தரணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, நம்மளுடைய பாவங்களை யார் சுமந்து நம்மளை ரட்சித்தாங்க? இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவர் வந்து அந்த சிலுவையில் எப்படி இருக்காருன்னா மனுஷகுமாரனாக தான் இருக்கார், தேவகுமாரனா இல்லை. ஏன்னா அவர் வந்து நம்மளோட பாவங்களை சுமந்துட்டு இருக்கார் சிலுவையில். அப்படின்றப்ப அந்த தேவனுக்கும் அவருக்கும் இருக்க உறவு வந்து முறிப்பட்டு அவர் மனுஷகுமாரனா, மனுஷனை போல தான் அவர் வந்து இருக்கிறார் அந்த இடத்துல. அப்போ மனுஷனுக்கு செய்யப்படுகிற எல்லா பாடுகளும் எல்லா உபத்திரங்களும் தேவனுக்கும் என்ன ஆகும்னா கொடுப்பாங்க. அவர் அந்த பாடுகளை அனுபவித்து தான், அந்த பாடுகள் மூலிமா தான் நம்ம ரட்சித்தார். சரிங்களா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் ஏசாயா 53:4-6 வாசிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஸோ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம் என்று எண்ணினோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிலுவையில் நம்மளோட பாவத்தை, நம்மளோட இதுவை எல்லாத்தையும் அவர் சுமந்து அவர் வந்து இருந்தார். சங்கீதம் 69:20, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக
பரிதபிக்கத்தக்கவன் உண்டோ என்று காத்திருந்தேன். இதில் பார்த்தோன்னா கர்த்தர் வந்து உடல் ரீதியாக ரொம்ப துன்பப்படுறாரு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமாக கர்த்தர் வந்து துன்பப்படுறாரு. அந்த அளவுக்கு துன்பம் வந்து நம்ம அனுபவிக்க மாட்டோம். நம்ம ஒரு தலைவலினா என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு தலைவலினா காலையில் சர்ச்சுக்கு இருந்தோன்னே என்னடா பொண்ணுமாடா தலைவலிக்குதுடா, இன்னத்துக்குடா போய்கிட்டு அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். பட் ஆனால் கர்த்தர் பாருங்கள், அவ்வளோ பாடுகள் அனுபவித்தும் கர்த்தர் நம்முடைய பாவங்களை சுமக்கிறதுக்கு தக்காக இவ்வளோ அனுபவத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சிலுவையில் அறைந்து என்ன பண்ணுறாரு, 3ஆம் நாள் என்ன பண்ணுறாரு, உயிர் தெழுறாரு. ஸோ இதேமாரி இயேசுவுக்கும் ஒரு 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 தாகம், ஒரு குறிப்பான தாகம் இருக்கிறது. சங்கீதம் 63:1 பார்ப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இது தேவன் வந்து ஏசப்பா வந்து பிதாவின் இடத்துல தாகம். ஏன்னா அவர் வந்து என்னவா இருக்காரு, தேவகுமாரனா இல்லை, சிலுவையில் மனுஷகுமாரனா இந்த பிதாவின் இடத்துல கேட்குறாரு, தேவனே நான் உண்மையில் தாகமாக இருக்கிறேன் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாரு. இந்த தாகம்னா நான் இந்த தாகம் வந்து எப்படிப்பட்ட தாகம்னா, ஒரு மனுஷகுமாரனா இருந்து ஆவியானவரோட நான் பேசுகிறேன், அந்த தாகம் தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம குடும்பத்திலே வச்சுக்கிங்களேன், எவ்வளோ பேர் வந்து இறக்கும் தருவாயில் இருந்திருப்பாங்க. இறக்கும் தருவாயில் எல்லாரும் போய் வந்து அவங்கள பார்க்கணும், அவங்க முகமுகமாக பேசணும், அவங்க என்ன லாஸ்ட்டில் சொல்கிறாங்க, இதுதான் நம்ம கேட்போம். அதேமாரி தான் நம்மளோட தகப்பன், நம்மளோட பிதாவானவர் வந்து என்ன பண்ணுறாரு, இயேசுவானவர் என்ன பண்ணுறாருன்னா, நமக்காக சொன்ன வார்த்தை தான் இந்த 7 வார்த்தை. லாஸ்ட் நிமிஷத்தில் அவர் இறக்க போகிற தருவாயில் இந்த 7 வார்த்தையை வந்து கர்த்தர் சொல்கிறாரு. இந்த 7 வார்த்தையில் இந்த வார்த்தை வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு எவ்வளோ இதுக்கு முன்னாடி வார்த்தைலாம் நீங்கள் முன்னாடி வார்த்தையிலையும் பார்த்துருப்பீங்க. கர்த்தர் வந்து மனுஷகுமாரனை போல் தான் கர்த்தர்னார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து மனுஷனுடைய இதுதான். ஸோ வேதாகமத்துலேயும் மக்களுக்கு வந்து ஒரு தாகம் இருக்கிறது. மக்களுக்கு தாகம் இருக்குது, கர்த்தர் வந்து அதை நிறைவேற்றினார். ஆதியாகமத்தை எடுத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் எடுத்துங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10-15 பார்த்தீங்கன்னா, மிருகங்களுக்கு மனுஷங்களுக்கு வந்து நிறைய நதி தேவை, தண்ணீர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, தண்ணீர் ஆறுங்களில் மூணு நதியை உருவாக்குனார். பிசோன், கீகோன், இத்கேல் அப்படின்னு சொல்லிட்டு 3 நதியை உருவாக்குனார் கடவுள். இது ஏன்னா மனுஷனுக்கும் மிருக ஜீவனுக்கும் உள்ள தாகத்தை வந்து தீர்க்கிறதுக்காக. எதனால் தாகத்தை வந்து மனுஷனுக்கும், ஏன்னா நம்ம மனுஷனாக இருக்கிறதுனால நம்மளுக்கும் ஒரு தாகம் எடுக்கும், அந்த தாகத்தை தீர்க்கிறதுனால பண்ணார். இதே வந்து கர்த்தர் வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்மளோட தாகத்தை தீர்க்கிறதுக்கும் வந்து உதவுறாரு. நம்ம வந்து ஒரு நம்ம நிமிஷம் வந்து நம்ம விலகி போனாலும் நம்மளுக்கு சாபம் விடுற ஒரு அறம் இருக்கார். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 1:30 எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து விக்கிர ஆராதனையை வந்து பின்பற்றி வந்தாங்க. நீங்கள் வந்து அதை பின்பற்றி விட்டு நீங்கள் திரும்பவில்லை என்றால் மக்கள் வந்து சபிக்கிறாரு. அந்த 30 வசனத்தில் பாருங்கள், இலையுர்ந்த கர்வ வாலி மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாத தோப்பை போல இருக்கிறீன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு, சபிக்கிறாரு ஆண்டவர். யோவான 19:29 எடுத்திங்கன்னா அடுத்த ஃபஸ்ட்டு வந்து இப்போ தாகத்தை பார்த்தோம். அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 29. இந்த 29 பார்த்தோம், காடி நிறைந்த பாத்திரம் சொல்லிட்டு. இதை வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இது என்ன காடி நிறைந்த பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா, வினிகர்னு சொல்லுவாங்க. வினிகர்னால் நம்மளுக்கு தெரியும், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு பொருள். ஏன்னா அதெல்லாம் குடித்தா வந்து, ஏன்னா வெயிலில் இருப்பாங்க அந்த போர் சேவர்கள், அவங்க வந்து அந்த குடித்தா வந்து அதிகம் தாகம் எடுக்காதுன்னு சொல்லிட்டு அந்த இதுவை குடிப்பாங்க. அதே நீங்கள் மார்க் 15:23 பாருங்களேன். மார்க் 15:23 அவங்க சொல்லியிருப்பாங்க, வெள்ளை போலம் கலந்த திராட்சத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரிங்களா? இந்த வெள்ளை போலம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு விதமான போதைப் பொருள். இந்த வெள்ளை போலன்றது ஒரு விதமான போதைப் பொருள். அது வந்து என்ன பண்ணணும்னா, எவ்வளோ போர் சேவர்கள் எவ்வளோ பேர் வந்து சிலுவையில் அரைச்சி மறைச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போர் சேவர்களில் திட்டுவானுங்க, வழியிலால துடிப்பானுங்க, நீ ஏன்டா என்ன இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவானுங்க. அதனால் இதை கொடுத்தா அவங்க வந்து என்ன ஆகுனா, உடம்புல இருக்க சோர்வு எல்லாமே நீங்கி போயிடும் இதை குடித்தா. அதனால் அவங்களுக்கு வலி தெரியாமல் சீக்கிரமாக செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இதை கலந்து குடிக்கிறாங்க. ஆனால் அந்த ஈசோப்பு தண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஈசோப்பு தண்டு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? எப்படி சொல்கிறதுனா, ஒரு கீரை இருக்குல்ல, முருங்கைக்கீரை எப்படி இருக்குமோ அதேமாரி தான் வளைஞ்ச மாரி இருக்கும். அது மேலே தான் கடற்காளான இது பண்ணுவாங்க. நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு வளைஞ்ச ஒரு குச்சி எடுத்து நான் உங்கள் வாய்க்கிட்ட எத்தனை போய் நிற்கிறேன் அதை பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதான் ஈசோப்போட தண்டு. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது மேலே வந்து காளானை வச்சு தொய்த்து அவர் வாய்க்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறப்போ வாய்க்கு ஸ்ட்ரைட்டாக போகாது,
அது வந்து லெஃப்ட்டில் போவோம், ரைட்டில் போவோம். ஏன்னா அந்த இது வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்காது, கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதனால் அது வந்து இப்படி இப்படி அசையும். அப்போது அவருக்கு வாய்க்கு போகாது. அதுமாரி ஒரு கஷ்டத்தை கொடுத்தானுங்க. ஆனாலும் கர்த்தர் வந்து மௌனமாகி தான் இருந்தார், எந்த விஷயமும் அவர் பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் அவர் பண்ணுறாருன்னா, வேத வாக்கியம் முன்னாடியே சொல்லப்பட்ட மாதிரி இதெல்லாம் வந்து பிளான் போட்டு எந்த கடவுளுக்கும், உலகத்தில் இருக்க எந்த கடவுளுக்கும் பிளான் போட்டு பண்ணாங்க அப்படி இப்படிலாம் இல்லை. நம்ம கடவுளுக்கு மட்டும்தான் முன்குறித்து அதுக்கப்புறமா வேத வாக்கியம் நிறைவேற்றும்படி எல்லாத்தையும் செஞ்சார். வேறு எந்த கடவுளும் இல்லை உலகத்தில். நம்ம கடவுள் தான் உண்மையான கடவுள், உண்மையான தேவன், பரமபிதா அவர் மட்டும்தான். ஸோ அவர் இவ்வளோ பாடுகளை அனுபவித்து நம்மளுக்காக இவ்வளோ ரத்தத்தை சிந்தி அவர் கடைசியில் வந்து ஒரு 5வது வார்த்தையாக சொல்கிறது, ஏன் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமா, ஏன் சொல்லலை? முன்னாடியே சொல்லிடலாம். ஏன்னா அவருக்கு ஏற்றி சிலுவையில் நிற்க வச்சோன்னே அவர் தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவரை எப்படி அடிச்சுட்டு வந்தாங்க, 6 நாள் அடிச்சுட்டு வந்து ரோட்டு ஃபுல்லாக ரத்தத்தை எல்லாத்தையும் இது பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஏறி நின்னார். அப்போ ஏன் சொல்லலை கடவுள்? இதுதான். ஸோ வேத வாக்கியம் நிறைவேறதுக்காக தான் அவர் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு, இது வந்து ஒழுங்கின்படி, இப்போ சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. காலையில் 8 மணினா 8 மணி ஆராதனை, அதேமாரி ஒரு ஒழுங்குன்னு இருக்குது வேத வாக்கியம். அந்த வேதத்தின் இதுபடி தான் அது நம்ம பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து சரி ஓகேங்க, ஸோ நம்ம அந்த தாகத்தை தீர்க்கணும்னா நம்மளுக்கும் ஒரு தாகம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன ஒரே தாகம், நம்மளுக்கு என்ன தாகம் இருக்குன்னா, நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்த பிறகு கர்த்தராகிய இயேசுவின் இதில் போய் சேர்ந்து அவரோட பந்தியில் நம்ம ஆயத்தமாகணும். அதுதான் நம்மளுக்கு ஒரே ஒரு தாகம். அங்கே இருக்கிற ஜீவன நீரூற்றில் நம்ம அவரோட சேர்ந்து பருகி நம்ம அந்த ஒரு தாகம் இல்லாத ஒரு மனுஷனை போல் நிம்மதியாக எந்த ஒரு கவலை துன்பம் இல்லாமல் ஜாலியாக அவரோட ஆதரிச்சு இதுதான் நம்மளோட தாகமாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த தாகத்தை தீக்கணும்னா நம்ம மனுஷங்க வந்து இது எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம வந்து நம்மளுக்குள்ள மாம்சத்துக்குள்ள ஒரு கசப்பு இருக்குது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், இவனை பார்த்தா வந்து நல்லா இருக்கான், இவனை மாரியே நான் ஆகணும். இதெல்லாம் வந்து மாம்சத்துக்குரியதாகும். எல்லாமே மற்றவங்கள பொறாமப்படுறது, மற்றவங்கள திட்டுறது, எல்லாமே இது வந்து மாம்சத்துக்குரிய தாகம் தான். இந்த தாகத்தை இந்த கசப்பை நிற்க வேணும்னா என்ன பண்ணணும்? ஸோ யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சீக்கிரமாக வாசிப்போம். போதும். கசப்பான வைராகத்தையும் விருது, அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். கசப்பானது எதையும் வந்து நம்ம மாம்ச உள்ளவர்களாக வைத்தோமானால் அந்த தாகத்தை நம்ம வந்து அனுபவிக்க முடியாது. அந்த ஜீவ தண்ணீர் என்ற நீரூட்டில் போய் நம்ம அனுபவிக்க முடியாது. அங்கே நம்ம பரலோகத்துக்கு போனாலும் அந்த கசப்பெல்லாம் அகற்று போனால் தான் நம்ம பரலோகத்துக்கு போவோம். இதே தான் எபேசியர் வந்து 4:31 சொல்கிறாரு, இந்த கசப்பு எல்லாம் உங்களை விட்டு நீங்கள் கடவுதுன்னு சொல்லுவார் கடவுள். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறாருன்னா, நம்ம அந்த மாம்சத்துரிய தாகத்தை தரித்து இங்கே உலகத்தோடு விட்டு போனால் தான் நம்ம வந்து பரலோகத்தில் வந்து அந்த தாகத்தோடு இருக்க முடியும். கர்த்தரோடு உறவாடி அந்த ஜீவ தண்ணீர்ன்ற நீரூற்றில் நம்ம வந்து நல்ல ஜாலியாக இருக்க முடியும், அவரோட உறவாடி கொண்டு இருக்க முடியும். சரி, இதே வந்து நம்ம வந்து உண்மையாக இருக்கும், தாகத்தோடு இருக்கும். இதே நீங்கள் வந்து யோவானில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வருஷத்தில் அந்த 4ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ வருவா. அப்போ வந்து தகப்பன் வந்து அவங்களோட சீஷர்களோடு போவாங்க. அப்போ வந்து ஒரு கிணற்றில் வந்து சமாரியா ஸ்திரீ வந்து என்ன பண்ணுவா, தண்ணி பிடிப்பா. அப்போ வந்து தண்ணி வந்து எனக்கு தான்னுவார் ஆண்டவர். அப்போ வந்து அவள் வந்து போய் சொல்லுவா. ஆனால் ஆண்டவர் வந்து கரெக்டாக சொல்கிறாரு, நீ 5 கணவரை வச்சுருக்க, இது நீ வச்சுருக்க கணவரே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் கொடுக்குற தண்ணியை நீ குடிச்சின்னா உனக்கு என்ன ஆகும், தாகமே இருக்காது. இது ஏன்னா அவள் வந்து உள்ளே இருக்க மனசில் இருக்க கசப்பை வந்து அவள் வந்து சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்ட பிறகு வந்து அவள் வந்து அவளை நம்பி, தகப்பனே எனக்கு அந்த தண்ணி தாங்கன்னாங்க. இதேமாரி தான் நம்ம மனுஷனுங்களும். நம்ம இருக்கிற வரைக்கும் எதுவும் தெரியாது, லாஸ்ட் நேரத்தில் வந்து தான் தகப்பனே எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ யோவான் 6:35 வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாங்க முடியான்னு சொல்கிறாரு. அதே வெளிப்படுத்தல் விசேஷம் 7:15-16 பாருங்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக, இவர்கள் தேவனுடைய சிங்காசனங்கள் முன்பாகனா யார்? இவர்கள்லாம் நம்ம தான். இவர்கள் நம்ம தேவன சிங்காசனம் முன்பாக இரவும் பகலும், சிங்காசனத்து முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறவர் இவருக்குள்ளேயே வாசமாக இருப்பார். அடுத்த வசனம், இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை. இதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய வசனம். எப்போனா ஒருத்தர் வந்து கர்த்தர் மேலே அந்த கசப்பை அகற்றி போட்டு ஒரு மாம்சம் உள்ளவனாக மனுஷனாக இருந்து அந்த ஆத்துமா வந்து மாம்சத்துக்குள்ளே இருக்க ஆத்துமா கடவுளை நோக்கி இருக்கிறப்ப அவன் எந்த நிலையிலும் வந்து அந்த தாகம் அடைகின்ற ஒரு சிந்தனையே வராது. அவனுக்கு தாகம்ன்றதும் ஏற்படாது. லாஸ்ட்டாக முடிக்க வேண்டிய வசனம் வெளிப்படுத்தினால் 22:17 அதிகாரம்.
ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். லாஸ்ட் லைன் மட்டும். நான் தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். கர்த்தர் உங்களுக்கு காசு கொடுத்து கொடுக்கலங்க. நீங்கள் காசு கொடுத்து எதுவுமே பண்ண தேவையில்ல. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இலவசமாய் யார் நம்ம விசுவாசித்தாலும் இலவசமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. அதை அசட்டப் பண்ணுறதும், அதை உங்கள் கையிலிருந்து தள்ளி விடுறதும், பறிக்கிறதும் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, நம்ம இவ்வளோ பாடுகளை நம்ம சந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் வந்து இவ்வளோ பாடுகளை சந்திக்கிறாரு, இவ்வளோ விஷயத்த பண்ணுறாரு. பட் ஆனால் கர்த்தர் வந்து எவ்வளவோ விஷயம் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நல்லது தான் செய்கிறாரு. ஏதோ வந்து நம்மளுக்கு கெடுதலாம் எதுவும் செய்யலை. இந்த தாகம்ன்றதுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய தாகம். தேவன் வந்து மனுஷகுமாரனா, நம்ம வந்து மனுஷகுமாரனா மனுஷ பிறவியாக இருந்தாலும் நம்மளுக்குள்ள உள்ள தாகம் வந்து நம்மளோட ஃபேமிலி, நம்ம சுற்றார் உறவினர், நம்ம பெற்றோர்கள், இதுமாரி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தவிர்த்து நம்ம தேவனோட தாகமாக இருந்தோன்னா அந்த தாகம் வந்து எப்படிப்பட்ட தாகம்னா, நம்ம நினச்சி முடிக்காத ஒரு சந்தோஷத்தை பரலோகத்தில் அந்த ஜீவ தண்ணீரை பருகும்போது வரும் பாருங்கள். அந்த தாகம் தீரும் போது வரும் பாருங்கள். அந்த தாகத்துக்கு ஈடியனே இல்லை. இதை சொல்லுவாங்கல்ல, இந்த கல்லில் பிரியாணி சாப்பிட்டோம்டா, செம்மையாக இருந்துடா, அதுமாரி நான் எந்த கல்லையும் சாப்பிட்டது இல்லைடா. அதேமாரி தான் அதோட டாப் கிளாஸாக இருக்கும் அந்த தாகத்தோட அந்த தண்ணீர். ஸோ இதே தான் பெர்க்மன்ஸ் வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார், கணுக்கால் அளவு போதாதையா. அதை பாடலாமா? கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கண்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. இதை தான் சொல்கிறார் ஆண்டவர். ஜீவ தண்ணீர் காத்துட்ருக்கு, அதை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாதும் உங்ககிட்ட தான் இருக்குது. அதை தாகமாடியவங்களாகவே இருங்க, கடைசி வரைக்கும் கர்த்தருடைய பயனோடுங்க. பரலோகத்தில் நம்ம ஒரு நாள் இயேசுவினுடைய பந்தியில் ஆயுதமாகி அவரோட நம்ம போஜனம் போனவங்களாக இருப்போம். கர்த்தர் தான் இந்த வருஷங்களை ஆசீர்வதிப்போம். ஆமென்.